வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் பிரியாணிங்க. நெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாலாம் சேர்த்திக்கலாங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, முந்திரி பருப்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறமா உங்களுக்கு கல்பாசி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறோம். இஞ்சி பூண்டு அப்படியே சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கிறோங்க, அப்படி சேர்த்திக்கலாம். இடித்து போட்டு சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யலாங்க பிரியாணி, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்திக்கிட்டோங்க. பச்சை மிளகா 3 மிளகா சேர்த்திருக்கிறோம். புதினா இலை, மல்லி இலை சேர்த்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க காளான் பிரியாணி. கொஞ்சம் பழசாயிருச்சுங்க, இருந்தாலும் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துனேன் மல்லி இலை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ஈஸியாக டக்குன்னு செய்யலாம் காளான் பிரியாணி. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காளான் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்ட்டு இல்லை, ஏன்னா மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வதங்கும், அந்தளவுக்கு வதக்கலாம். இப்போ வந்து காளான் சேர்த்துக்கிறோம். காளான் எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட் மாதிரி இருக்கும்லங்க, கருப்பு கருப்பாக, அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அரிஞ்சு தண்ணியில் போட்டுடணும். அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும். அப்படி தான் நான் செய்வேங்க. தண்ணியில் கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு அரிஞ்சோம்னாலும் நல்லா தான் இருக்கும். இந்த 2 மெத்தட் நான் செய்வேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் எவ்வளோ எடுக்கிறோமோ, 2 டம்ளர் எடுத்தோம்னா 2 ஸ்பூன் போடலாங்க. 1 டம்ளர் எடுத்தோம்னா 1.5 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் சேர்த்தோம். நான் கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்திக்கலாங்க. நல்லா இது வதக்கிடும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறமா பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி தாங்க எப்போவுமே சேர்த்துவேன். சேர்த்துட்டு தண்ணி வந்து அதுக்கு அளவாக, பிரியாணி அரிசி பழைய அரிசியா புது அரிசியான்னு பார்த்துட்டு அதுக்கு அளவாக சேர்த்துக்குங்க. புது அரிசியாக இருந்தால் ஒரு 1.25 டம்ளர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பழைய அரிசினா 2-2.5 கூட சேர்த்துலாங்க. அரிசியை பொறுத்து சேர்த்திக்கிங்க. காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதை பார்த்து சேர்த்திக்கிங்க. இப்போ விசில் விட்டுக்கலாங்க. விசில் வந்து அதே மாதிரி 2 விசில் விட்டால் போதுங்க. அது அரிசியை பொறுத்து விசில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூடாக அப்படியே லைட்டாக கிளறி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டில், அட்டகாசமான சுவையில் காளான் பிரியாணி. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.